பிரவீன், அதாவது விவசாய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பல்வேறு மாநில விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை டெல்லிக்குள் அனுமதிக்காதவாறு கான்கிரீட் தடுப்புகள், இரும்பு தடுப்புகள் உள்ளிட்டவை வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ள இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஜனநாயக ரீதியாக போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை தடுக்கும் மத்திய இந்த பாஜக அரசை கண்டித்தும் தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைவர் திருச்சி தபால் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சிலர் அங்கிருந்த செல்போன் டவர் மீது ஏறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் டவரிலிருந்து இறங்காத நிலையில் அச்சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு அவர்களை கீழே இறங்க அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் அனைவரும் டவரிலிருந்து கீழே இறங்கினர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் டிசி அன்பு மற்றும் கென்னடி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கைகளை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றாதால் தான் பாஜகவை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் பாஜக அரசு இந்த கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருந்தால் பாஜகவுக்கு இந்த முறை விவசாயிகள் வாக்களிக்க மாட்டார்கள் என ஐயாக்கண்ணு தெரிவித்தால், மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பிரவீன்.